ஹாய் மக்களே! இந்த பதிவில் என்ன பார்க்கலாம், கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கான ஒரு முக்கியமான அப்டேட்டு இந்த நியூ பென்ஷன் ஸ்கீம் விஷயமா வந்திருக்கு. அதாவது யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம் விஷயமா இந்த அப்டேட்டை வந்து இந்த பதிவில் பார்க்கலாம். எல்லாருக்குமே தெரியும், இந்த கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த என்பிஎஸ் பென்ஷன் ஸ்கீமுக்கு மாற்றா ஒரு யூபிஎஸ் பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வந்தாங்க, யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நடைமுறையில் இருக்க என்பிஎஸ்க்கு மாற்றா இது கொண்டு வந்தாங்க. இந்த வருஷம் ஏப்ரல் 2025 1 முதல் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு எல்லாருக்குமே இந்த யூபிஎஸ் பென்ஷன் ஸ்கீம் வந்து அறிமுகப்படுத்தினாங்க. இது வந்து ஒரு நிலையான பென்ஷன் ஸ்கீம். இந்த யூபிஎஸ் பென்ஷன் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா என்பிஎஸ்ஸை விட நம்பகமான ஒரு ஓய்வூதியம் வழங்கக்கூடிய திட்டம். ஏன்னா இது பார்த்தீங்கன்னா அஷ்யூர்டு பென்ஷன் வந்து இதில் கொடுக்குறாங்க. என்பிஎஸ் பொறுத்த வரைக்கும் சந்தை நிலவரம் பொறுத்து அந்த பென்ஷன் வந்து அப்பப்போ மாறும். ஆனால் யூபிஎஸ்சில் அப்படி கிடையாது. நீங்கள் கடைசியாக என்ன சேலரி வாங்கியிருக்கீங்களோ அது லாஸ்ட் 12 மந்தோடைய ஆவரேஜ் பேசிக் சேலரியில் பார்த்தீங்கன்னா 50% பென்ஷனாக வந்து கிடைக்கும். இந்த யூபிஎஸ்ஸை தகுதி பெற்றவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் வந்து 25 வருஷமாச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸாக ஒர்க் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் 2025 ஏப்ரல் 1 நிலவரப்படி பார்த்தீங்கன்னா என்பிஎஸ்சில் உள்ள எல்லாருமே யூபிஎஸ்க்கு மாறலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்க தகுதி. யூபிஎஸ்க்கு வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, யூபிஎஸ்க்கு வந்து யாரெல்லாம் வந்து மாற விரும்புகிறீங்களோ ஃபார்ம் A2 ஒன்று இருக்குது, அப்புறம் ஃபார்ம் A1 இருக்குது. ஃபார்ம் A2, ஃபார்ம் A1. ஃபார்ம் A2 எதுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ யார் ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்காக அந்த ஃபார்ம் A2 வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஃபார்ம் A2 ஃபில் பண்ணி அப்ளை பண்ணலாம். ஃபார்ம் A1 யாருக்குன்னா, ஏப்ரல் 2025 1 அப்புறம் யார் கவர்மெண்ட் ஜாப்பில் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா ஃபார்ம் A1. அவங்க வந்து அதை ஃபில் பண்ணி அப்ளை பண்ணியிருக்கணும். ஸோ புதுசாக ஜாயின் பண்ணவங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா 30 நாட்களுக்குள்ளே அப்ளை பண்ணி ஆகணும் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆன்லைன்லையும் அப்ளை பண்ணலாம், ஆஃப்லைன்லையும் அப்ளை பண்ணலாம். ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோட்டியான் CRA ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்டில் போய் அப்ளை பண்ணலாம். CRA-NSDL.com. ஸோ இந்த வெப்சைட் தான், இதான் அந்த வெப்சைட்டு. இதில் வந்து அப்ளை பண்ணலாம். இந்த வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்ம்லாம் உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கான கடைசி நாள் பார்த்தீங்கன்னா 2025 ஜூன் 30க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். இது வந்து ஏற்கனவே கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸை ஒர்க் பண்ணுறவங்களுக்கான கடைசி நாள். யாராவது புதுசாக வந்து ஜாயின் பண்ண போகிறாங்கன்னா எந்த டேட்டில் ஜாயின் பண்ணாங்களோ அந்த டேட்லேருந்து 30 நாட்களுக்குள்ளே எந்த பென்ஷன் ஸ்கீம் வேணும்னு நீங்கள் செலக்ட் பண்ணணும், தேர்வு பண்ணி ஆகணும். சப்போஸ் நீங்கள் யூபிஎஸ்க்கு மாறாமல் தவற விட்டிங்கன்னா இப்போ இருக்கிற பழைய பென்ஷன் ஸ்கீமான என்பிஎஸ் பென்ஷன் ஸ்கீம் தான் தொடர வேண்டி இருக்கும். இதை வந்து ஒரு வாட்டி நீங்கள் தவறிட்டீங்கன்னா திருப்பி வந்து அப்ளை பண்ணுறதுக்கான சான்ஸ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. 2025 ஏப்ரல் 1 அப்புறமா யார் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்களோ கவர்மெண்ட் ஜாப்பில் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 30 நாட்களுக்குள்ளே இந்த யூபிஎஸ்ஸை செலக்ட் பண்ணி ஆகணும், இல்லை என்பிஎஸ் செலக்ட் பண்ணி ஆகணும். எந்த பென்ஷன் ஸ்கீம் வேணுமோ அது 30 நாட்களுக்குள்ளே பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் ஏற்கனவே ரிட்டைர்மெண்ட் ஆனவங்க இந்த யூபிஎஸ்சில் ஜாயின் பண்ண தகுதியான்னு கேட்டிங்கன்னா அவங்களும் தகுதியானவங்க தான். 2025 ஏப்ரல் 1 வரைக்கும் இந்த என்பிஎஸ்சில் இருக்கவங்க இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். 2025 மார்ச் 31க்கு முன்னாடி யார் ஓய்வு பெற்றாங்களோ அவங்க வந்து குறைஞ்சபட்சம் பார்த்தீங்கன்னா 10 வருஷமாச்சு சேவை செஞ்சுருக்கணும். 10 வருஷமாச்சும் கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கவங்க யூபிஎஸ்க்கு மாறலாம். அதுக்கப்புறம் FR 56J இந்த விதிமுறையின் கீழ் ஓய்வு பெற்றவர்களும் யூபிஎஸ்க்கு மாறலாம். FR 56Jனா அது வந்து ஒரு ரூலுங்க. இது வந்து ஒரு குறிப்பிட்ட அத்தாரிட்டிக்கு மட்டும் பொருந்தும். யார் வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டுக்காக கம்பல்சரியாக கவர்மெண்ட் ஜாப்லேருந்து ரிட்டையர் ஆகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் இந்த ரூல் கீழே வருவாங்க, FR 56J. அதுக்கப்புறம் ஏற்கனவே இறந்து போன கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸோடைய திருமணமான துணைகள் யாராவது மனைவிகள் யாராவது இருந்தாங்கன்னா அவர்கள் பார்த்தீங்கன்னா யூபிஎஸ் வந்து தேர்வு செய்யலாம். அதாவது அவங்க யூபிஎஸ்ஸை வந்து தேர்வு பண்ணுறதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் யாரா இறந்து போனாங்கன்னா அவங்களுடைய வாரிசான மனைவிகளும் இந்த யூபிஎஸ் பென்ஷன் ஸ்கீமை தேர்வு பண்ணலாம். நீங்கள் ஒரு முறை நீங்கள் யூபிஎஸ்ஸை வந்து தேர்வு பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் பார்த்தீங்கன்னா என்பிஎஸ்க்கு திரும்ப முடியாது சொல்லியிருக்காங்க. இது வந்து இறுதி வாய்ப்பு சொல்கிறாங்க, பார்த்துக்கோங்க. ஸோ யாரெல்லாம் வந்து இந்த பென்ஷன் ஸ்கீம் இன்னும் செலக்ட் பண்ணாமல் இருக்கீங்களோ சீக்கிரமாக செலக்ட் பண்ணுங்கள். ஜூன் 30க்குள்ளே செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பதிவில் நான் கொடுத்த அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள், டவுட் எதனா இருந்தால் கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பா, நண்பீஸ்.